Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் தீர போகி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று 13/1/2025 போகி பண்டிகை. அனைவரும் அதிகாலை வேளையிலேயே எழுந்துவிட்டு வாசலுக்கு முன்பு தேவையற்ற பொருட்களை போட்டு நெருப்பில் பொசுக்குவார்கள். இதோடு சேர்த்து உங்களுடைய மனதில் இருக்கும் போட்டி, பொறாமை, தீய குணம், பகை இவைகளையும் போட்டு அந்த நெருப்பில் எரித்து விடுங்கள். கெட்ட எண்ணங்களையும் நெருப்போடு நெருப்பாக பொசித்து விடுங்கள். தைத்திருநாள் பிறக்கும் நாளில் உங்களுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் போகி பண்டிகை என்று அந்த நெருப்போடு குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளையும் எரிக்கும்போது உங்களுடைய கடன் சுமை குறையும் என சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருள் என்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்று அதிகாலை 4 மணிக்கு முன்பாகவே போகி ஏற்பட்டு இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் ஆண்கள் போகி கொளுத்துவது ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியாணி இலை இல்லை என்றால் வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மேலே உங்களுடைய கடன் சுமைகளை எல்லாம் எழுதிவிடுங்கள். எவ்வளவு கடன் தொகை இருக்கிறது, அந்த கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் என எழுதுங்கள். அந்த பிரியாணி இலையின் மேலே எழுதி உங்களுடைய தலையை சுற்றி அந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டுவிட வேண்டும். பிரியாணி இலை இல்லாதவர்கள் பேப்பரில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுவிட வேண்டும். இவ்வளவுதான். இது தவிர உங்களுக்கு மனதில் நீங்காத துன்பங்கள், துயரங்கள் ஏதேனும் இருந்தால் கூட அதை ஒரு பேப்பரில் எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கினால் அந்த துன்பங்கள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில வீடுகளில், சில ஊர்களில் போகி எரிக்கும் வழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு மண் அகல் விளக்கோ அல்லது மெழுகுவர்த்தியோ ஏற்றி வைத்து இந்த நெருப்பில் பிரியாணி இலையை, பேப்பரை கொளுத்திவிட வேண்டும். நெருப்பில் அதை பொசுக்கிவிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். போகி கொளுத்தாமல் விளக்கு நெருப்பில் இந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் அதிகாலை 4 மணிக்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை செய்து பிரார்த்தனை வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் என்றாலே அந்த காலங்களில் சீர் செய்வது மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. வீட்டில் இருக்கும் ஆண்மகன்கள் தன்னுடைய அக்கா தங்கைகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய சீரை மறக்காமல் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த உங்கள் வருமானத்திற்கு உகந்த சீரை செய்து விடுங்கள். பிறந்த பெண்களின் மனம் குளிர்ந்தால்தான் பிறந்த வீடு சுபிட்சம் பெறும் என்பது ஒரு நம்பிக்கை. பொங்கல் சீரை போகியன்றே கொண்டு போய் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு செய்துவிடுங்கள். சொந்தத்தில் பிறந்த சகோதரி இல்லை என்றாலும் சரி, சகோதரி உறவில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண்மகன் போகி என்று பொங்கல் சீர் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த சீர் செய்யும் வழக்கம் அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சொன்ன விஷயங்களை இந்த வருட போகி என்று பின்பற்றி பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை ஓகோ என இருக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.